செவ்வாய் கிரகத்தில் உள்ள நாசாவின் பெர்செவரன்ஸ் ரோவர் ஒரு அதிர்ச்சி தரும் கண்டுபிடிப்பை நிகழ்த்தியுள்ளது. அது செவ்வாய் கிரகத்தில் பண்டைய காலத்தில் உயிரினங்கள் வாழ்ந்திருக்கலாம் என்பதற்கான மிக வலுவான இதுவரை கண்டறியப்படாத தடயங்களை கண்டுபிடித்துள்ளது. இது ஒரு சிறிய கண்டுபிடிப்பு அல்ல, இது மனித குலத்தின் விண்வெளி பயண வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தை திறந்துள்ளது. அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். செவ்வாய் கிரகத்தில் உயிரினங்கள் இருந்தனவா என்ற கேள்வி பல நூற்றாண்டுகளாக விஞ்ஞானிகளை துரத்தி வருகிறது. செவ்வாய் என்று குளிர்ந்த வறண்ட உயிரற்ற கிரகமாக இருந்தாலும் பில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு அது மிகவும் வித்தியாசமாக இருந்தது. அது மிகவும் வெப்பமாகவும் அங்கு ஆறுகளும் ஏரிகளும் இருந்தன. இதுதான் விஞ்ஞானிகளின் நம்பிக்கைக்கு ஒரு முக்கிய காரணம். நீர் இருந்த இடத்தில் உயிரினங்கள் இருந்திருக்கலாம். இந்த கேள்விகளுக்கு விடை தேடத்தான் நாசாவின் பெர்செவரன்ஸ் ரோவர் செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்பில் தரையிறங்கியது. ஜெசேரோ பள்ளத்தை ஆய்வு செய்வது. ஜெசேரோ பள்ளம் சுமார் 400 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பெரிய ஏரியாகவும் அதற்குள் ஒரு நதிப்படுக்கையும் இருந்ததாக விஞ்ஞானிகள் நம்புகின்றனர். பெர்செவரன்ஸ் ரோவர் ஜெசேரோ பள்ளத்தில் உள்ள ஒரு பண்டைய நதிப்படுக்கையில் ஆய்வு செய்த போது ஒரு சிவப்பு நிற பாறையை கண்டது. அந்த பாறைக்கு சயாமா ஃபால்ஸ் என்று பெயரிடப்பட்டது. இந்த பாறையின் மேற்பரப்பில் பார்ப்பதற்கு சிறுத்தை புள்ளி போல விசித்திரமான அடையாளங்கள் இருந்தன. இவை சிறிய கருப்பு புள்ளிகள் மற்றும் பெரிய வெளிர் நிற புள்ளிகளாலான ஒரு வடிவமாக இருந்தன. இந்த வடிவங்கள் விஞ்ஞானிகளை மிகவும் ஆச்சரியப்படுத்தின. ரோவரின் அதிநவீன கருவிகள் இந்த புள்ளிகளை நுணுக்கமாக பகுப்பாய்வு செய்தன. இந்த புள்ளிகள் இரும்பு மற்றும் பாஸ்பேட் தாதுக்களால் ஆனவை. இந்த பாறையில் ஒரு காலத்தில் நீர் ஊடுருவி சென்றதற்கான அடையாளமாக கால்சியம் சல்வேட் கொண்ட வெண்மை நிற நரம்புகளும் இருந்தன. பூமியில் இதே போன்ற தாதுக்கள் மற்றும் அமைப்புகள் பெரும்பாலும் நுண்ணுயிரிகளின் செயல்பாடுகளால் உருவாகின்றன. நுண்ணுயிரிகள் கரிம பொருட்களை செரிமானம் செய்யும் போது அவை ஆற்றலை வெளியிடுகின்றன. இதுதான் விஞ்ஞானிகளை உற்சாகப்படுத்திய முக்கிய அம்சம். இந்த சிறுத்தை புள்ளிகள் பண்டைய நுண்ணுயிரிகளின் வாழ்க்கைக்கான ஒரு உயிரடையாளமாக இருக்கலாம் என அவர்கள் கருதுகின்றனர். இந்த கண்டுபிடிப்பு மிகவும் முக்கியமானது என்றாலும் விஞ்ஞானிகள் இது ஒரு முழுமையான நிரூபணம் அல்ல என்று எச்சரிக்கின்றனர். உயிரினங்கள் வாழ்ந்ததற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன என்றுதான் அவர்கள் கூறுகின்றனர். இந்த தாதுக்கள் உயிரினங்கள் இல்லாமல், அதாவது வெப்பம், அமில சூழல்கள் அல்லது வேறு சில வேதியியல் காரணிகளாலும் உருவாக முடியும். இந்த சாத்தியக்கூறுகளையும் விஞ்ஞானிகள் ஆராய்ந்து வருகின்றனர். ஆனால் பெர்செவரன்ஸ் ரோவர் சேகரித்த தரவுகள் உயிரினங்கள் இல்லாமல் இதுபோன்ற ஒரு அமைப்பு உருவாவதற்கான வாய்ப்புகள் குறைவு என்பதையே சுட்டிக்காட்டுகின்றன. உண்மையான நிரூபணத்தை கண்டறிய ஒரே வழிதான் உள்ளது. செவ்வாய் கிரகத்திலிருந்து இந்த பாறை மாதிரிகளை பூமிக்கு கொண்டு வருவது. பெர்செவரன்ஸ் ரோவர் இந்த சயாமா ஃபால்ஸ் பாறையில் இருந்து ஒரு மாதிரியை எடுத்து ஒரு பிரத்யேக குழாயில் பாதுகாப்பாக அடைத்து வைத்துள்ளது. இந்த மாதிரிகள் வருங்காலத்தில் நாசா மற்றும் ஐரோப்பிய விண்வெளி ஏஜென்சி இணைந்து மேற்கொள்ளும் மார்ஸ் சாம்பிள் ரிட்டர்ன் திட்டத்தின் மூலம் பூமிக்கு கொண்டு வரப்படும். நமது பூமியில் உள்ள அதிநவீன ஆய்வகங்களில் இந்த மாதிரிகள் இன்னும் துல்லியமாக ஆய்வு செய்யப்படும். அப்போதுதான் நமது பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய கேள்விகளில் ஒன்றான் செவ்வாய் கிரகத்தில் உயிரினங்கள் இருந்தனவா என்ற கேள்விக்கு ஒரு உறுதியான பதில் கிடைக்கும். இந்த கண்டுபிடிப்பு செவ்வாய் கிரகத்தில் உயிரினங்கள் வாழ்ந்ததற்கான மிக வலுவான சான்றாகும். இது விஞ்ஞானிகளுக்கு ஒரு புதிய பாதையை திறந்துள்ளது. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.